हरे कृष्ण राधा माता जी। माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जन यशोदनन्दन प्रजनरञ्जन यमुनदीरावनचारि यमुनदीरावनचारि जय राधमाधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर राधे जय राधा रमण राधे जय राधा रस बिहारी राधे निताय गौर हरि बोल हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल जय 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 प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय 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 गुरुदेव जय श्रीला गुरुदेव नंद कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय ताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा माता जी। हरे हरे कृष्ण कृष्णा माता माता जी। जी हरे हरे कृष्णा कृष्ण माताजी माता जी। எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா वैष्णव माता जी। हरे हरे कृष्णा प्रभु कृष्ण माता எல்லாருக்கும் जी। हरे कृष्णा हरे कृष्णा माता जी எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா தெரியுது மாதாஜி. तेरी माता जी। ஹரி போல் ரேவதி மாதாஜி வெற்றிச்செல்வி மாதாஜி நம்ம இன்னைக்கு ரிப்பீட் பண்ணலாமா பண்ணலாம் ओके மாதாஜி. ஓகே மேம் ஹரி போல் இன்னைக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா மனப்பாட ஸ்லோகா அத்தியாயம் 3 பதம் 27 ஹரே கிருஷ்ணா प्रकृते क्रियमाणानि प्रकृते क्रियमाणानि प्रकृते क्रियमाणानि प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि गुणैः कर्माणि गुणैः कर्माणि सर्वशः
துணை கர்மாணி गुणैः कर्माणि सर्वशः துணை கர்மாணி अहं अहङ्कार विमूढात्मा अहङ्कार विमूढात्मा कर्ताहम् इति मन्यते कर्ताहम् इति मन्यते कर्ताहम् इति मन्यते प्रकृतिः क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कार विमूढात्मा कर्ताहम् इति मन्यते हरि बोल हरे कृष्णा வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி சந்திரசேகரன் பிரபுஜி எங்களுக்காக வாசிக்கிறீங்களா பிரபு ஹரே கிருஷ்ணா பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசः அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ராஜவல்லி மாதாஜி வாசிக்கிறீங்களா? ராஜவல்லி மாதாஜி மியூட்ல இருக்கீங்க. பதம் 27. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசः அகங்கார விமுடாத்மா கர்த்தகம் இதி மன்யதே. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இப்போ மங்களாச்சரணம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த 3.27ல வந்து பகவான் நமக்கு என்ன சொல்ல வராரு, என்ன வழிகாட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ மங்களாச்சரணத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதே தேவே கௌரவாச்சாரிணே சூன்யவாதி ஸ்ரீ கிருஷ்ண चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे 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 कृष्णा. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 3.27 வந்து பார்க்க போறோம். யாராச்சும் படிக்கிறீங்களா? டிரான்ஸ்லேஷன் பிரபு மாதாஜி. படிங்க மாதாஜி. அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதீக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கிறான். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதுல வந்து இப்ப நம்ம கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச என்ன, நமக்கு அதுல என்ன, நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை ஷேர். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே இதுல வந்து இருக்கோம். எல்லாருக்குமே வந்து வயசாகுது. எல்லாரும் டிஃப்ரெண்ட். ஒருத்தங்க ஒரு சில பேர் 60 வயசுல இருக்கோம், 70 வயசுல இருக்கோம், 25 வயசுல இருக்கோம், 30 வயசுல இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இதுல வந்து நமக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்கு. நம்மள யாராலையாச்சும் இந்த வயசு ஆகுறத தடுக்க முடியுமா? முடியாது. முடியாது மாதா. முடியாது.
நம்மளால எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இன்னும் நமக்கு வந்து வயசு கம்மியா எடுத்துட்டு போகலாம். இப்ப எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு இல்ல 45 வயசு ஆயிடுச்சு, நான் 30 வயசுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. முடியாது மாதாஜி, முடியாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா விஷயம் இத கூட நம்மளால பண்ண முடியல. இன்னும் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, நம்ம தலையில இருந்து நிறைய முடி கொட்டுது. மாதாஜிஸுக்கு லாங்கா இருக்கு, பிரபுக்கு ஷார்ட்டா இருக்கு, எப்படி இருந்தாலும் முடி கொட்டுது. நம்மளால ஆக்சுவலா தலையில இருந்து கொட்டுற ஒரு சின்ன முடிய கூட நம்மளால தடுத்து நிறுத்த முடியல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜட உலகத்துல இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் தான். நான் இல்ல அப்படின்னு சொன்னா என் வீட்ல எதுவுமே நடக்காது. நான் இன்னைக்கு ஆபீஸ் போகலன்னு சொன்னா இன்னைக்கு ஆபீஸ்ல இந்த வேலை எல்லாமே வந்து பெண்டிங் ஆயிடும். இதனால இவ்வளவு லாஸ் ஆயிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்லயே பசங்க கிட்ட வந்து நம்ம சொல்லுவோம். பசங்க இப்ப ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். நான் இவ்வளவு நேரம் நான் சமைச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பசங்களுக்கு கூட இருந்து ஹோம்ஒர்க்ல ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எக்ஸாம் டைம்ல ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால இவ்வளவு மார்க் கிடைச்சிச்சு அப்படின்னு. இதே இது அந்த அதே பசங்க நல்லாதான் படிச்சிருப்பாங்க, ஆனா மார்க் கம்மியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இதை நம்ம நம்ம மேல எடுத்துக்க மாட்டோம். நீ அங்க போய் ஒழுங்கா எக்ஸாம் எழுதல, நீ வந்து விளையாடிக்கிட்டே இருந்த, அதனால நீ வந்து மார்க் வந்து உனக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு. சோ நல்ல விஷயம் நடக்கும்போது அதோட பெருமையும் புகழையும் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதே இது தவறா போகும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது இன்னொருத்தவங்க மேல திணிக்கதான் ட்ரை பண்றோம். உங்களாலதான் இது ஆச்சு அப்படின்னு. சோ இந்த 2 எண்ணமுமே எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகங்காரம். அதாவது இங்க வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா அகங்காரம்ங்கிற அந்த ஒரு ஃபால்ஸ் ஈகோ, அந்த பொய் அகங்காரத்தை வந்து சொல்றாரு. சோ இப்படி அந்த பொய் அகங்காரத்துல இருக்கிறவங்களை வந்து பகவான் வந்து விமூட ஆத்மா, அதாவது முட்டாள் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாரு. சோ இன்னும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது எங்க இருந்து வருது அப்படின்னா நான் இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சில நாட்கள் நம்ம நல்லா இருப்போம், ஒரு சில நாட்கள் நமக்கு உடம்பு முடியாம போகும். இப்ப நமக்கு காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னா இப்ப டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் வந்து அந்த காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்கறது இல்ல. எவ்வளவு நாளா இருக்கு, நீங்க என்ன லாஸ்டா வந்து என்ன டிஃபரெண்டா சாப்பிட்டீங்க, எதனால உங்களுக்கு காய்ச்சல் வந்தது அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. எதனால அது வந்ததுங்கிற அந்த ஆர்ஜினை வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கும் இந்த பொய் அகங்காரம் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா நான், என்னால, இது எனக்கு, இது நான் இருக்கிறதுனாலதான் இது நடக்குது. அந்த நான் அப்படிங்கிற அந்த ஒரு நோய், அந்த டிசீஸ்ல இருந்துதான் நமக்கு இந்த பொய்யான ஒரு அகங்காரம் வருது அப்படின்னு சொல்லி இங்க வந்து நமக்கு ஆச்சாரியர் வந்து சொல்றாரு. சோ இன்னும் பாக்குறோம், இன்னும் பகவான் இன்னும் இதுல என்ன ஆட் ஆன் பண்றாரு அப்படின்னு சொன்னா விமூட ஆத்மா அப்படிங்கிறப்ப பகவான் யாரையோ சொல்லல, நம்மளதான் சொல்றாரு. நம்மள மட்டுமே தான் சொல்றாரு. உன் பக்கத்துல இருக்கிறவங்கள சொல்றாங்களா அப்படின்னு கிடையாது. எப்படி அப்படின்னா பகவான் வந்து இதுல விமூடா அப்படின்னு சொல்லும்போது சுத்தமா அறிவில்லாத ஒரு மனுஷனை வந்து சொல்றாரு. அதோட வார்த்தையோட மீனிங் வந்து சுத்தமா அறிவில்லாதவன். பட் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது என்ன சொல்லலையே, இதுல பக்கத்துல இருக்கிறவங்களதான் சொல்லியிருக்காங்க, அவங்கதான் ஏதோ தப்பா பண்ணிருப்பாங்க போல, எனக்கு இது சொல்லப்படல, இது அர்ஜுனனுக்கு தான் சொல்றாரு, அவன் தான் தப்பு பண்றான். அப்படி கிடையாது. இது என்ன அப்படின்னா இப்ப நம்மளோட இந்த ஒரு எண்ணத்துக்கு காரணம் என்னன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய டிகிரி வச்சிருக்கோம், நல்ல பெரிய வேலையில இருக்கோம், நிறைய சொத்து சேர்த்திருக்கோம், அப்ப நான் பெரிய அறிவாளி இல்ல, அப்புறம் என்ன எப்படி பகவான் விமூடான்னு சொல்ல முடியும்? ஆனா அப்படி அந்த ஒரு இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. பகவான் வந்து விமூடான்னு சொல்றது நம்மளதான் சொல்றார். நம்ம வந்து இந்த மெட்டீரியல் ஜட உலகத்தினால படிப்புலையோ இந்த ஜட உலகத்தினால நம்ம சௌக்கியமா இருக்கிறதோ இல்ல புகழோட இருக்கிற அதை வந்து பகவான் இங்க வந்து கன்சிடர் பண்ணல. அதுவும் வந்து பகவானோட சாங்ஷன்னாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நரசிம்ம அவதாரம் பத்தி நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல வந்து நரசிம்மரை பத்தி நிறைய பார்த்திருப்போம். சோ நமக்கு வந்து பிரகலாதரை பத்தியும் தெரியும், ஹிரண்யகசிபுவை பத்தியும் தெரியும். சோ இந்த ஹிரண்யகசிபுவுக்கு வந்து ஏன் இவ்வளவு ஒரு கோபம், எதனால அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு அழிவு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் இவங்க 2 பேரை பத்தியும் நமக்கு தெரியும். ஹிரண்யாக்ஷன் வந்து வராகமூர்த்தி, வராகர் பகவான் வந்து வதம் பண்றாரு. சோ அப்போ ஹிரண்யகசிபுக்கு வந்து கோபம் வருது. எங்க கோபம் வருதுன்னா பகவான் மேல கோபம் வருது. அது எப்படி என்னோட தம்பியான ஹிரண்யாக்ஷனை வந்து கொல்ல முடியும் அப்படின்ட்டு கோபம் வருது. சோ இந்த கோபம் வந்து எந்த அளவுக்கு திரும்புது அப்படின்னு பார்த்தா எப்படியாவது அந்த விஷ்ணுவை வந்து கொன்னுடணும். ஆனா ஹிரண்யகசிபுக்கு வந்து அது தெரியல, இது பகவான் நம்மளால முடியுமான்னு தெரியல. அந்த ஒரு பொய் அகங்காரம், அது எப்படி என்னோட தம்பி,
நான் இவ்ளோ பெரிய பவர்ஃபுல்லான பலசாலி இருக்கும்போது எப்படி நான் சும்மா விட முடியும் அப்படிங்கிற இதுல வந்து இந்த ஹிரண்யகசிபு என்ன பண்றாருன்னா தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த தவம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸியான ஒரு தவமா அது வந்து இருக்குல்ல. இப்ப நம்ம வந்து ஏகாதசிக்கு வந்து விரதம் இருக்கிறோம். ஒரு ஒரு வகையான தவம் இது. இதுவே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ, காலையில இருந்து நம்ம சாப்பிடல அப்படின்னு சொன்னா நமக்கு அதுவே இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் கண்ட்ரோல் பண்ணி நான் சாப்பிடாம இருந்திருக்கேன் கிருஷ்ணா, உனக்காக நான் ஒரு விதமான தபத்தை நான் பண்ணியிருக்கேன். சோ நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வரும். ஒரு சிலருக்கு அது வரலாம். இப்ப எனக்கே வரும். நான் காலையில இருந்து சாப்பிடாம மத்தியானம் சாப்பிடும்போது இவ்வளவு நேரம் நான் சாப்பிடாம இருந்திருக்கேன் கிருஷ்ணா, சோ எனக்கு இதுக்கான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க கூடாது. சோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆனா அதே இது ஹிரண்யகசிபு இங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொடிய, அதாவது ரொம்ப கடினமான ஒரு தபத்தை வந்து அவர் பண்றாரு. சோ அது ரொம்ப ஈஸியான ஒரு தவம் எல்லாம் இல்ல. சோ அந்த தவத்தை அவர் பண்ண என்ன ஆகுதுன்னா, அவரோட உடம்புல இருந்து ஒரு ஜுவாலை, ஒரு நெருப்பு வந்து வெளியில வருது. அந்த நெருப்போட இந்த இதை தாங்க முடியாம பூமி தேவி வந்து அல்றா. கடல் எல்லாம் கொந்தளிக்குது. ஈவன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பசு எல்லாம் அதோட காம்புல இருந்து பயத்தினால பால் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இன்னும் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா பயங்கரமான காத்து வருது. அதாவது தேவலோகங்கள்ல எல்லாம் வந்து தேவர்களால அங்க உட்காரவே முடியல. அவங்க எல்லாருக்கும் அந்த நடுக்கம் வருது, பயம் வருது. சோ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா உடனே போய் பிரம்மா கிட்ட சொல்றாங்க, இது எங்களால முடியல, எங்களால தாங்கவே முடியல, எங்களால எங்களோட இடத்திலேயே உட்கார்ந்து இருக்க முடியல, அவ்வளவு ஜுவாலை, அந்த ஜுவாலையில இருந்து வர இது வந்து எங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்துது, நீங்க ஏதாவது முடிவு பண்ணுங்க, போங்க, அப்போ என்னன்னு கேளுங்க, அவன் உங்களோட இடத்துக்கு தான் வந்து ஹிரண்யகசிபு பிளான் பண்றானா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் வந்து போய் பிரம்மா கிட்ட வந்து முறையிடுறாங்க, சொல்றாங்க. அப்போ இங்க பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹம்ச வாகனத்துல வந்து அவர் வராரு. இங்க வந்து ஹிரண்யகசிபு கிட்ட கேக்குறாரு, நீ இவ்வளவு கஷ்டமான தபம் எல்லாம் எதுக்காக பண்ற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லும் போது ஹிரண்யகசிபு வந்து அவருக்கு என்ன வேணுமோ அந்த வரங்களை வந்து கேட்கிறாரு. எந்த மாதிரி வரம் அவர் கேட்கிறாருன்னு சொன்னா, என்ன வந்து அரண்மனைக்குள்ள, அதாவது வீட்டுக்குள்ளேயும் கொல்லக்கூடாது, வெளியிலையும் கொல்லக்கூடாது, காலையிலையும் கொல்லக்கூடாது, ராத்திரியும் கொல்லக்கூடாது, என்ன மனுஷனும் கொல்லக்கூடாது, மிருகமும் கொல்லக்கூடாது, என்ன வந்து ஒரு ஆயுதம் வச்சும் கொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரமா வந்து ஹிரண்யகசிபு கேட்க பிரம்மா வந்து என்ன பண்றாரு, ததாத்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தையும் வந்து ஓகே சொல்லி கிராண்ட் பண்ணிடுறாரு. இங்க இதுதான் சான்ஸ்ன்னு ஹிரண்யகசிபுக்கு என்ன ஆகுதுன்னா, இன்னும் அந்த பொய் அகங்காரம் வந்து அதிகமாகுது. இந்த வரம் கிடைச்சிருச்சே, இன்னும் இதுக்கு என்ன மிஞ்சுறதுக்கு இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க. எல்லா லோகங்களுக்கும் போய் அட்டகாசம் பண்றாங்க. பிராமணர்கள் எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. பிராமணர்கள் யஜ்ஞம் பண்ணா அந்த யஜ்ஞத்தோட அந்த பலனை வந்து நான் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யஜ்ஞத்தை மாத்துறாங்க. யார் ஒருத்தங்க வந்து ஒரு குளோரிபிகேஷனோ எதையோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன பத்தி தான் பேசணும், அந்த அளவுக்கு வந்து ஹிரண்யகசிபுவோட அந்த இது வந்து மாறுது. சோ இது போய் 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 எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவரோட பையனையே வந்து அவர் பல விதங்கள்ல வந்து கொல்ல ட்ரை பண்றாரு. ஜஸ்ட் நான் சொல்லி அவன் கேட்கல, என்னோட புகழ் பாட சொல்லி அவன் பாடல, அது எப்படி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து அவன் பண்ணலாம் நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால அவங்க சொந்த மகனையே வந்து ஹிரண்யகசிபு வந்து அத்தனை வாட்டி கொல்ல ட்ரை பண்றாரு. பாம்பு வச்சு கொல்ல ட்ரை பண்றாரு, கடல்ல தள்ளுறாங்க, மலையில இருந்து உருட்டி விடுறாங்க, நெருப்பால கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா இது எந்த விதங்கள்ல முயற்சி பண்ணாலும் பிரகலாத வந்து ஹிரண்யகசிபுவால எதுவுமே பண்ண முடியல. சோ இத்தனை பல முறைகள் ட்ரை பண்ணியும் தோல்வி அடைஞ்சதுனால அவருக்கு வந்து வெறுத்து போய் அவர் வந்து அந்த பிரகலாத் சின்ன பையன் கிட்ட வந்து கேக்குறாரு, உனக்கு என்ன பார்த்தா அந்த ஒரு பயமே இல்ல, அத்தனை லோகங்கள்ல இருக்கக்கூடிய தேவர்களும் இந்திரனும் கூட என்ன பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா ஹிரண்யகசிபுவோட இது பார்த்தோம்னா இந்திரன் அவரோட இடத்துல இருந்தே துரத்தி விட்டுறாங்க, சொர்க்கமும் இவர் தான் ஆட்சி பண்றாரு. சோ அப்போ அந்த இந்திரன்ல இருந்து எல்லாருமே என்ன பார்த்து பயப்படுறாங்க, ஆனா உனக்கு பயமே இல்லையே, உனக்கு இந்த ஒரு பலத்தை வந்து யாரு கொடுத்தது, இந்த சக்தியை வந்து உனக்கு யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரு கேக்குறான்னா ஹிரண்யகசிபு வந்து அந்த குட்டி பையனான பிரகலாத பார்த்து கேக்குறாரு. அப்போ பிரகலாத் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் எனக்கு இந்த பலத்தை கொடுத்தாங்களோ அவருதான் உங்களுக்கும் இந்த பலத்தை கொடுத்தாரு. சோ உங்களுக்கு ஒரு ஆளு கொடுத்தாங்க, எனக்கு ஒரு ஆளு கொடுத்தாங்க, இது நான் தான் உண்டு பண்ணிக்கிட்டேன் அப்படி கிடையாது. எனக்கு கொடுத்தது வந்து விஷ்ணு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பலத்தை கொடுத்தவர் தான் உங்களுக்கும் அதே பலத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அதை நான் எப்படி பிரயோகிக்கிறேன், நீ எப்படி பிரயோகிக்கிற, அதுதான் வித்தியாசம்.
நான் எனக்கு பகவான் கொடுத்த அந்த பலத்தை நான் அவரை திருப்திப்படுத்துறதுக்கும் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கும் இந்த ஆத்மாக்கு ஒரு நல்ல விதமான கதியை கொடுக்கறதுக்கும் நான் பிரயோகம் பண்றேன். ஆனா நீ வந்து என்ன மாதிரி பிரயோகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரகலாத் வந்து ஒரு உபதேசம் வந்து பண்றாரு ஹிரண்யகசிபுக்கு. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு சொன்னா, அது பிரகலாத் ஹிரண்யகசிபுக்கு சத்தியுகத்துல சொன்னாரு, அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனா இப்போ கலியுகத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு அளவுல நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன மினி மினி ஹிரண்யகசிபுவா தான் இருக்கும். நம்ம வந்து ஹிரண்யகசிபு அளவுக்கு லோகங்களை நம்ம ஆட்சி பண்ண தேவையில்லை. ஆனா நம்ம வீட்டுல நம்ம சொல்றதுதான் கேட்கணும். என் பசங்க நான் சொல்றதுதான் கேட்கணும். என் ஃபேமிலியில நான் சொல்றதுதான் கேட்கணும். சோ இதுவும் ஹிரண்யகசிபுக்கு இருந்த அதே டெண்டன்சி தான் நமக்கும் இருக்கும். சோ அவருக்கும் நமக்கும் வந்து எந்த வித்தியாசமுமே கிடையாது. சோ நம்ம இந்த மாதிரி இல்லாம பிரகலாது சொன்ன அந்த அறிவுரைகளை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது நான் செய்யல இந்த செயல். இப்ப ஒரு செயல் செய்யப்படுது அப்படின்னு சொன்னா அந்த செயலுக்கு காரணம் வந்து நான் கிடையாது. இதுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நல்லாவே தெரியும். சோ இங்க எந்த விஷயம் எந்த செயல் செய்யப்பட்டாலும் அது பகவானோட சாங்ஷன் இருந்தாதான் இந்த பாடியால இந்த முக்குணங்களோட பேர்ல இருந்து அந்த முக்குணங்கள் என்ன ஆர்டர்ஸ் கொடுக்குதோ அந்த ஆர்டர்ஸ் பேர்ல நம்மளால அதை வந்து செய்ய முடியும். இப்ப நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ஒரு சின்ன சமையல் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆசைப்படலாம், அதை செய்யணும்னு ஆசைப்படலாம். ஆனா நம்ம இப்ப சாம்பார் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆசைப்படுறோம், செய்யறோம். ஆனா அது நல்லா வரணுமா வர வேணாமா, இல்ல அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பகவானோட இதுதான். சோ இதை நான் தான் செஞ்சேன், அது சூப்பரா வந்துருச்சு, அதனால இதுக்கு காரணம்னா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சம்டைம்ஸ் அதே தான் நம்ம செஞ்சிருப்போம், ஆனா வந்து அதோட ரிசல்ட் வந்து அன்னைக்கு நல்லா வராது. சோ நம்ம இச்சைப்படுறோம், ஆனா அந்த இச்சை வந்து ஒரு ஜட உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு இச்சையா இருக்குது அப்படின்னு சொன்னா அது மறுபடி நம்மள இங்க பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். மறுபடி நம்ம இச்சைக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஒரு உடம்பையும் அது வந்து கொடுக்கும். ஆனா அதே இது நம்ம இச்சை வந்து பகவான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குதுங்கிற பேர்ல வந்து அது வந்து நம்ம ஆத்மாவுக்கு வந்து ஒரு நல்ல கதியை கொடுக்கும். சோ அதனாலதான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆத்மா வந்து ஆசைப்படும். சோ அந்த ஆசை வந்து எந்த மாதிரி ஆசையா இருக்கணும் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு பொம்மலாட்டக்காரன் கையில இருக்கக்கூடிய பொம்மை தான் நம்ம அந்த பொம்மலாட்டக்காரன் கிடையாது. சோ அந்த பொம்மலாட்டக்காரன் வந்து எப்படி அந்த ஸ்ட்ரிங்ஸ் அந்த கயரையும் அந்த கம்பையும் போட்டு ஆடுறானோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த பொம்மை ஆடும். இல்ல இவன் இல்லாம நான் ஆடுறேன்னு சொன்னா ஆட முடியாது. இப்ப நமக்கு வயரே பசிக்குதா இருந்தா கூட டைரக்டா நம்ம வயருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆளு தேவைப்படுறாங்க, வாய் தேவைப்படுறாங்க, இல்ல பல்லு தேவைப்படுறாங்க, அதை சமைச்சு பிரசாதம் கொடுக்குற ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து சோ இதோட கிரெடிட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிசினஸ் பண்றோம், ஆனா அந்த பிசினஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, இல்ல வந்து அதை தோல்வி அடைஞ்சு கூட அந்த பிசினஸ்ல போனவங்களும் இருக்காங்க. சோ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சக்சஸ் ஆன உடனே இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட கிரெடிட்டை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதை வந்து நம்மள படிக்க வச்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, நமக்கு அது சொல்லி கொடுத்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இத்தனை விஷயம் அந்த பிசினஸ் நல்லா போகுதுன்னா அதுல வந்து வேலை பார்த்த அந்த வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்க, அதுக்கான மெட்டீரியல்ஸை கொடுத்தவங்க இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இது நான் தான் பண்ணேன்ட்டு அந்த கிரெடிட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. சோ அதே மாதிரி இங்க பகவான் இந்த ஸ்லோகத்துல நம்மள வந்து விமூடாத்மா அப்படிங்கிறாரு. சோ விமூடாத்மாவா இல்லாம நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா சுமேதசக, அதாவது அறிவாளியா இருக்கணும். நான் யார், அதாவது சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சனாதன கோஸ்வாமி கூட ஒரு கேள்வி கேட்பாரு. என்ன கேட்பாருன்னா, நான் யாரு, நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இந்த மாதிரி 3 விதமான கஷ்டங்கள் நிறைய இந்த மாதிரி நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு என்னன்னு தெரியல, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், என்னை எல்லாரும் வந்து பண்டிதாங்கிறாங்க, அறிவாளிங்கிறாங்க, ஆனா நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் எதுக்காக கஷ்டப்படுறேன், நான் எப்படி இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுன்னு எனக்கு வந்து கருணை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அதே மாதிரி நம்மளும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அதை யோசிச்சு அதுல இருந்து தப்பிக்கணும். சோ இந்த கஷ்டத்துக்குள்ளேயே திரும்ப 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 நம்ம உழலாம இந்த கஷ்டத்துல இருந்து இந்த லோகத்துல இருந்து எப்படி வெளியில போகணும் அப்படின்னு சொன்னா இது எதுக்குமே பந்தப்படாத, இது எதுலையுமே அகப்படாத அந்த கிருஷ்ணரை போய் நம்ம சரண்டர் ஆகணும். சோ அவரை சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட நம்ம வந்து சரண்டர் ஆகுறது.
சோ குரு மூலியமா நம்ம எப்ப வந்து குரு கிட்ட சரண்டர் ஆகிறோமோ அவர் மூலியமா நம்ம வந்து இந்த விமுடாவா இல்லாம அறிவாளியா, அதாவது சுமேதசகாவா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டான நம்ம டெஸ்டினேஷன். இப்ப இங்க இருந்து நம்ம சென்னைக்கு தான் போகணும்னு பிளான் பண்றோம்னா சென்னைக்கு போயிடலாம். அதுக்கு கரெக்டான அந்த டிரைவர் வேணும், ரூட் தெரிஞ்ச டிரைவர் வேணும். அந்த போற ரூட்டே தெரியாத டிரைவர், அவருக்கு வந்து கோயம்புத்தூர் ரூட் தான் தெரியும்னு சொல்லும் போது நான் அந்த டிரைவரை பிடிச்சேன் அப்படின்னு சொன்னா நான் போய் என்னோட கரெக்டான டெஸ்டினேஷனை போய் அடைய முடியாது. சோ யாருக்கு அது தெரியுமோ அந்த கரெக்டான அந்த பகவானோட ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட நம்ம சரண்டர் ஆகி அவங்க சொல்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த சாண்டிங், மகா மந்திரத்தை எல்லாம் சாண்டிங் பண்ணும்போது நம்ம கரெக்டா போய் பகவானை போய் அடையலாம். சோ முதல்ல நம்ம இந்த ஸ்லோகத்துல கொடுத்தது மாதிரி நம்ம அந்த நான் அப்படிங்கிற அந்த பொய் அகங்காரத்தை கியூர் பண்ணணும். அந்த டிசீஸை வந்து நம்ம முதல்ல கியூர் பண்ணணும். அதை கியூர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து விமுடாவா இல்லாம சுமேதசவாக வந்து முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஆச்சாரியர் வந்து சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நைஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு அம்மா அந்த ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாரோ கண்ணா, அப்ப எல்லாமே அவர் தானே, எங்க நாட்டு விக்கதும் அவர் தான், ஆடுதும் எல்லாமே அவர் தானே. அப்ப நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பொறுப்பு யாருன்னா பகவான் தானே. அதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், எனக்கு இப்ப தப்பா கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் சொல்றேன். என்ன அப்படின்னா நம்ம ஆசைப்படுறோம், நம்ம ஆத்மா வந்து ஆசைப்படுது. இப்ப இது தப்பு இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஆத்மா ஆசைப்படுது. அந்த ஆத்மாவால டைரக்டா போய் ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு மெஷின் இல்ல ஒரு உடம்பு வந்து தேவைப்படுது. சோ நம்ம செய்யற கர்மங்கள், அந்த செயல்களை பொறுத்து நமக்கு அந்த எப்படி அந்த செயல் செய்யப்படுதோ அந்த இச்சையின் பேர்ல தான் நமக்கு வந்து அடுத்த உடம்பு வந்து நமக்கு கிடைக்கும். சோ அந்த பனிஷ்மெண்ட், அதாவது இப்ப நான் அந்த ஆத்மா ஆசைப்படுது, இந்த உடம்பு செய்யுது, ஆனா யாரோட கைடன்ஸுக்கு கீழே செய்யும் அப்படின்னு சொன்னா முக்குணங்களோட கைடன்ஸுக்கு கீழே தான் செய்யும். சோ இந்த லாஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சரோட இதுலதான் வந்து அது செய்யும். சோ அப்ப அதனால சொன்னா நம்ம அந்த உடம்பு, இந்த உடம்பு வச்சு நம்ம செய்யறோம்னு சொன்னா இந்த உடம்புக்கு வந்து அடுத்தது என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்குறாங்க. எனக்கு ஹரே கிருஷ்ணா. ரசராணி மாதாஜி, கேன் ஐ? எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லாம் அவர் தான் பண்ணாருன்னா அப்ப அவரு தானே பொறுப்பு அப்படின்றோம். ஆனா கர்மா நம்மளுக்கு தான் வருது, கரெக்டா? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு கொலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு கொலையை செய்யறேன். அது உண்டான ஒரு தண்டனையை நான் தான் இந்த ஜென்மத்திலயோ அடுத்தடுத்த ஜென்மத்திலயோ நான் தான் அனுபவிக்கிறேன், இல்லையா? ஆனா அவனின்றி ஒரு புல்லும் அசையாது. அப்ப அவரு சாங்ஷன் பண்ணி தானே நான் பண்ணினேன் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். சோ அதுதான் நம்ம பிள்ளை சாரோட கேள்வியும், கரெக்டுங்களா? சரிதான் சரிதான். ஆடொருவர் ஆட்டு வித்தால் ஆடு ஆடாது கண்ணான்னு, நீ தானே என்ன படைத்தவனை, நீ ஆட்டு விப்பவனை, நீ கர்மங்களை செய்ய வைப்பவனை, நீ கர்ம பலன்களை அனுபவிக்க செய்யவனும் எல்லாமே சரண்டர் பிஃபோர் யூ, நீ தான் எல்லாமே. ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்மளுது, எல்லாமே அவருதான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் நம்மளுது. ஒரு சின்ன அனாலஜி தரேன். ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் டெய்லி போய் காய்கறி வாங்கிட்டு வரான். அதுக்கு பணம் வந்து முதலாளி கொடுத்து அனுப்புறாரு, ஹோட்டல் முதலாளி. இன்னொருத்தன் வந்து காய்கறி வெட்டுறான், இன்னொருத்தன் தேங்காய் திருவுறான், இன்னொருத்தன் மசாலா அரைக்கிறான், இன்னொருத்தர் வந்து குக் பண்றாரு, இன்னொருத்தர் உப்பு போடுறாரு, இன்னொருத்தர் சர்வ் பண்றாரு. கடைசியில ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு பரோட்டா எல்லாம் வந்து நிக்குது பிளேட்ல. இப்போ நம்மளுக்கு வயிறு சரியில்லை, இல்ல நம்மளுக்கு கொலஸ்ட்ரால், நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு உடல் உபாதை. ஆனா இப்ப இந்த பன்னீர் பட்டர் மசாலாவையோ இல்லைன்னா எதையோ ஒன்று தின்னு அஜீரணம் ஆகுது, இல்ல வயிற்றால போகிறது, வயிறு வலிக்கிறது, ஏதோ சம்திங் ஆகுறது. இப்ப அனுபவிக்கிறது நானு. இல்ல அது ரொம்ப டேஸ்டா இருந்தா, ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது அப்படின்னு அனுபவிக்கிறது. அது சுகமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அனுபவிக்கிறது நம்ம தான். ஆனா செஞ்சது எத்தனை பேரு? ஒருத்தன் காய் வாங்கினா, ஒருத்தன் கறிகரை வெட்டினா, ஒருத்தன் பணம் கொடுத்தா, எல்லாம் அந்த மாதிரி. அப்ப அனுபவிக்கிறது நம்ம. எதனால? நம்ம ஆசைப்பட்டோம். அங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு,
ஆனா எனக்கு பரோட்டாவை கொடு, எனக்கு பன்னீரை கொடு, எனக்கு தோசையை கொடு, எனக்கு ரவா உப்புமாவை கொடு அப்படின்னு ஆர்டர் பண்ணி ஆசைப்பட்டது நீங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து செஞ்சு அதை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? சோ இந்த இடத்துல அந்த முதலாளிய வந்து நம்ம கிருஷ்ணரா வச்சுக்கோங்க. ஏன்னா அவரு பணம் கொடுத்து அவரு சம்பளம் கொடுத்ததுனாலதான் இத்தனை பேரும் செஞ்சான் இல்லையா? இந்த பிரகிருதி வந்து பஞ்சபூதங்களால ஆனது. அப்ப இந்த முருகன் காய் வாங்கினவன், குப்பன் மசாலா அரைச்சவன எல்லாம் வந்து பஞ்சபூதங்களா வச்சுக்கோங்க. சும்மா ஒரு மெட்டாஃபர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்றேன். சோ இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணி அனுபவிக்கிறத நான் அனுபவிக்கிறேன். எதனால? நான் தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு பரோட்டா கொடு, இட்லியை கொடு, தோசையை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு ஆர்டர் பண்ணதுனால அது நல்லதா இருந்தால் சுகம், கெட்டதா இருந்தா உடம்பு மோசம், நோய் வருது, வயிற்றால போறது, சம்திங் வயிறு வலிக்கிறது. அது நம்மளோட ஆசையை பொறுத்து இல்லையா? அவங்க வந்து ஜஸ்ட் நீ கேட்கறத அவங்க சப்ளை பண்றாங்க. அதே மாதிரி பகவான் வந்து நீ கேட்கறத சப்ளை பண்றாரு. ஆனா கேட்டது நீ கடவுள் வந்து அவரா வந்து இதை வச்சுக்கோன்னு கொடுக்கல. நம்ம அந்த மாதிரி நல்லவன் கிடையாது. அதுதான் சரண்டர். இப்போ அர்ஜுனன் எடுத்துக்கோங்க. அவன் என்ன பண்ணா? எனக்கு கிருஷ்ணா நீ வேணும்னு கேட்டான். துரியோதனன் என்ன பண்ணா? உன்னோட சேனையை வேணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி நம்ம பகவானோட சக்தியை கேட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு பணத்தை கொண்டா, பொண்டாட்டிய கொண்டா, வீடை கொண்டா, மகளை கொண்டா, படிப்பை கொண்டா, நகையை கொண்டா கேட்டுக்கிட்டே இருக்கோம். சோ நம்ம பகவானை கேட்கவே இல்லை. அதனால அத்தனையும் நம்ம சுயமா நம்மளோட சுதந்திரத்தை வைத்து நம்ம எல்லாம் கேட்டு, அப்ப அதுக்குண்டான நல்லதையும் கெட்டதையும் நம்ம தான் அனுபவிக்கணும். இஸ் இட் கிளியர்? நான் உங்க கேள்விகள்ல இருந்து டிவேட் ஆயிட்டானா இல்ல கரெக்டா தான் வந்துட்டு இருக்கானா? வண்டி ஒழுங்கா போகுதா? என்ன கேட்க வச்சது யாரு? என்ன கேட்க வச்சது யாரு? நீங்கதான். உங்களை கேட்க வச்சது நீங்கதான். இல்ல, அது கிருஷ்ணன் தான். நான் தான் கிருஷ்ணனுக்கு அடிமை ஆயிட்டேனே. கிருஷ்ணனுக்கு அடிமை ஆயிட்டேனே. பகவானுக்கு அடிமை ஆயிட்டா என்னன்னு தெரியுமா? வாட் டஸ் இட் மீன் பை கிருஷ்ணருக்கு அடிமை? நான் கூட உடல் சொல்றேங்க பொருள் கிருஷ்ணனுக்கு அடிமை. ஆகிய அனைத்தும் கிருஷ்ணனுக்கு. எப்படி உடல் பொருள் ஆகிய அனைத்தும் கிருஷ்ணனுக்கு. அப்படின்னா அப்ப நான் என்ன? கிருஷ்ணன் பிராக்டிக்கலா என்ன? See, அது வார்த்தையில எனக்கு புரியுது. உடல் பொருள் ஆவி எனக்கு நல்லா புரியுது. அதுக்கு பிராக்டிக்கலா என்ன அர்த்தம் சொல்லுங்க. பிராக்டிக்கலானா நான் எதுவுமே இல்லை. நான் எதுவுமே இல்லை. இந்த உடல் இருக்கு. நீங்க எதுவுமே இல்லையா? இல்ல. நம்ம உடல் actually இந்த இருக்கு. தளத்துல இருந்தா சோறே சாப்பிட வேண்டாம் தெரியுமா? இல்ல சார், அதுக்கும் காரணம் யாரு? நீங்க தான். சாப்பாடு போடுறது நீங்க தான். See, நம்ம போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இட்லியை தின்றோம், அதை பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு வீடை கட்டுறோம், எல்லாம் நம்ம சார், அது இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு இஷ்டம் இல்ல. உடல் நம்ம பொருள் இஷ்டத்துக்கு ஆவி குழந்தை உனக்குன்னு பிறக்குமா? சொன்னா என்னங்க அர்த்தம்? இப்ப நான் வந்து ஒரு நம்ம பொண்ணை லவ் இஷ்டத்துக்கு பண்றேன், அனுகுலா லவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், அனுகுலா ஐ லவ் யூ டார்லிங், என் உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கு தான். அப்புறம் நான் இங்க உட்காந்து டம் அடிக்கிறேன். அனுகுலா சொல்றா, எங்க டம் அடிக்காதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லைங்க அப்படின்றா. நான் அடுத்தது தண்ணி அடிக்கிறேன், நான் அடுத்தது சினிமாக்கு போறேன், நான் அடுத்தது வேலைக்கு போக மாட்டேன். அவ சொன்னது நான் எதுவுமே கேட்கல. ஆனா வாயில மட்டும் உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா ஐ லவ் யூ டார்லிங்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? சோ சரண்டர்னா பகவத்கீதையில அர்ஜுனன் முதல்ல சொல்லுவான். என்ன ஸ்லோகம் அது ரசராணி? அகம்துவம், சாரி நாட் அகம்துவம், வாட் இஸ் தட்? கார்பண்ய தோஷ பகத சுபாவ பிரசாமித்வம் தர்ம சமூத சேதசா சிஷ்யஸ்தேகம் சாதிமாத்வம் பிரபன்னம். நான் உன்னோட சிஷ்யன், நான் உன்கிட்ட சரணடைஞ்சிட்டேன், நீ எனக்கு நல்லதை கூறுன்னுவான். ஆனால் அங்க வந்து நம்ம எல்லாரோட கண்டிஷன் அதுதான். நம்ம பகவான் கிட்ட நான் சரண் அடைஞ்சிட்டேன்னு சொன்னோம், ஆனா சரண் அடையல. இப்ப வந்து வாயில தான் சொல்லியிருக்கோம். எப்போ உண்மையிலேயே சரண் அடைஞ்சார் தெரியுமா அர்ஜுனனை? அது எந்த இடத்துல தெரியுது தெரியுமா? அது 2.7ல சரண் அடைகிறன்னு சொன்னான ஒழிய சரண் அடையல. எப்போ சரண் அடைஞ்சான்னா இந்த பகவத்கீதை எல்லாம் முடிச்சு 18ஆம் ஆயத்துல வரும்போது பகவான் சொல்லாரு, சரி அர்ஜுனா உன் இஷ்டம், நீ ஏதாவது ஒண்ணு செய், உனக்கு இப்ப எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிட்டேன், நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனன் ஒரு வார்த்தை சொல்லுவான். ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்னன்னா, வெரி குட் ரசராணி, கரிஷ்யே வச்சனம் தவ,
நீ சொல்லு நான் செய்யறேன், அதுதான் உடல் பொருள் ஆவி எல்லாம் கொடுத்ததுக்கு சமம். நீ சொல்லு நான் செய்யறேன், எனக்கு இப்படி பண்ணணும் கல்யாணம், எனக்கு இப்படி வீடு கட்டணும், எனக்கு இப்படி வேலைக்கு போகணும், எனக்கு இப்படி சம்பாதிக்கணும், எனக்கு இப்படி அனுபவிக்கணும், எனக்கு இப்படி தின்னணும், இது எல்லாமே உடல் பொருள் ஆவி கிடையாது. நீ சொல்லு நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அவரோட கைடன்ஸுக்காக ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவன் தான் உடல் பொருள் ஆவி எல்லாம். மிச்செல்லாம் நம்ம எல்லாம் வந்து ஆரம்ப கால 2.7 கரெக்டா 2.7 தானே ரசராணி அந்த ஸ்லோகம். we are all in 2.7, we are all only வார்த்தை இல்லதான். என் பொண்டாட்டி அடிக்கடி என்னை வந்து இதை சொல்லுவா, ஹரிகீர்த்தன் உனக்கு மட்டும் வாய் இல்லைன்னா என்னைக்கோ என்ன வாய் இல்லைன்னா என்னைக்கோ உன்னை காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்வா. அத மாதிரி நம்ம எல்லாம் வாய் அளவுல தான் இருக்கோம், இனியும் செயல் அளவுல இப்பதான் ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து செய்ய போகிறோம். ஹரியோம் தத்சத். சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப ஒரு சிமிலர் நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். ஹோட்டலை வச்சு இந்த உலகத்துல உள்ள பகவானையும் இந்த உலகம் தான் ஹோட்டல் அப்படின்றத வந்து எளிமையா சொன்னீங்க. பகவான் நமக்கு ஹோட்டல் மாதிரி இந்த உலகத்தை கொடுத்திருக்காரு. தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தேவையான விஷயத்த பார்க்கவே மாட்டேங்கிறோம். இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்தை அதை பார்த்துருவோம். தேங்க்யூ ஹரிகிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா பிரபு. யா இப்போ துபாயில பாத்தீங்கன்னா கூட மெட்டீரியல்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு, மாஸ்கும் இருக்கு, அதுக்கு அடுத்த மாதிரி நமக்கு பௌதிகமானதும் இருக்கு. இப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, நீங்க எது வேணுமோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க, அதுல பலன் நீங்க அனுபவிச்சுக்கிடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. எஸ் both the places they are showing. டிஸ்கோத்தே இருக்கு, பார் இருக்கு, இந்த பக்கம் மாஸ்க் இருக்கு, எவ்ரிவேர் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட். நம்ம ஊர் பிள்ளையார் கோயில் இருக்கும் பாருங்க, தெருக்கு தெரு அந்த மாதிரிதான் இருக்கு. பட் யூ ஹாவ் டு சூஸ் விச் இஸ் த பெஸ்ட் ஃபார் யூ. பட் அதோட ரிசல்ட் உனக்கு தான் வரப்போகுது, அதுல எனக்கு எந்த பங்கும் கிடையாது. அதான் பகவான் சொல்றார். கேட்டதே கொடுப்பவனே கிருஷ்ணா, கேட்டதே கொடுப்பவனே கிருஷ்ணா. பட் he didn't mention there what I am going to give, what you are going to ask. கரெக்ட். கரெக்ட்டுங்களா? எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். பகவான் நம்மளோட சுதந்திரத்தை தலையிட மாட்டாரு, ஏன்னா அவருக்கு நம்மளோட அன்பு வேணும். சுதந்திரத்துலதான் அன்பு கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுட்டு என் மேல அன்பு பண்ணுன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா? நீங்க ஒரு மெஷின் மாதிரி 6 மணிக்கு கிளம்பு, 7 மணிக்கு இட்லி 2 கொடுக்கணும், 8 மணிக்கு எனக்கு காப்பியை கொடுக்கணும்னா அது நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு என்னது காஃபி பாய் மாதிரி, ஒரு டீ மேக்கர் மாதிரி. அவன் தான் கரெக்டா சாருக்கு இத்தனை மணிக்கு காப்பி கொடுக்கணும், சாருக்கு இத்தனை மணிக்கு பிஸ்கட் கொடுக்கணும் அப்படின்னு வர்றவன். அவன் வந்து அன்பு வராது அவன்கிட்ட, அவன் டியூட்டியை தான் செஞ்சுட்டு இருப்பான். அன்பு எப்போ வரும்? சுதந்திரமா இருக்கணும். நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம கொடுத்த மாதிரி ஒரு நாள் இட்லி பண்ணோம், ஒரு நாள் பண்ணவே மாட்டா, எனக்கு முடியல இன்னைக்கு நீங்க பண்ணுங்கன்னு வா. நிறைய வாட்டி கேட்பா தெரியுமா, பொண்டாட்டி கேட்பா, என்னங்க டீ வேணுமான்னு. ஆமா சரி இருந்தா போடு அப்படின்னா, சரி நீங்க எனக்கு சேர்த்து ஒண்ணு போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்கண்ணா. பட் அந்த சுதந்திரத்துல தான் அந்த லவ் இருக்கு இல்லையா? ஒரு நாள் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத போது கஞ்சியை காய்ச்சோ, ஒரு நாள் காலை அமுக்கி விடுவா, ஒரு நாள் நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லா பணிவிடையும் செய்வா. அது அந்த சுதந்திரத்துலதான் வரும். டீ பாய் கிட்ட நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சார் 8 மணிக்கு என் டியூட்டி ஓவர், நான் போறேன் அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவங்ககிட்ட அங்க சுதந்திரமே கிடையாது. சோ பகவான் நம்ம நித்திய சேவகன், நம்மளுக்கு அந்த சுதந்திரத்தை எப்படி நம்ம ஒரு கணவன் மனைவி மாதிரி எல்லாம் இருக்கோமோ அதே மாதிரி அன்போட செய்யறதுக்காக அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம அந்த சுதந்திரத்தை வைத்துட்டு இந்த பிரகிருதி தாழ்ந்த சக்தியை வந்து ஏச்சு பிழைக்கிறோம். அது என்ன ஸ்லோகம் ரசராணி? பிரபுஜி இந்த ஸ்லோகால 5.15 கிளியரா சொல்லியிருக்கிறாரு. பாவ புண்ணியத்தை பரமபுருஷரும் ஏற்பதில்லை, ஜீவனின் உண்மை ஞானம் அறியாமையினால் மறக்கப்பட்டுள்ளது, அது அறியாமையே ஆத்மாவின் மயக்கத்திற்கு காரணமாகும். கிருஷ்ணா does not force anyone to do good or bad. சோ நம்மளுக்கு இந்த வாட்டி மனுஷ ஜென்மம் கொடுத்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் பகவத்கீதை படிக்கிறதுக்கு பரம்பரை வாயிலா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ இப்ப நம்ம கிருஷ்ணரோட வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கிறோம். சோ இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எது கரெக்ட் எது ராங்கன்னுலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாதையை வந்து சரியா அமைச்சு இந்த ஜென்மத்துல நம்ம வைகுண்டம் போறோம். ஹரியோம் தத்சத். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், ஒன்னா ஜாலியா வைகுண்டம் கோலோகத்துல நம்ம எல்லாரும் பண்றோம் சர்வீஸ். சின்ன விஷயம் இதே மாதிரி சிமிலர் டு திங் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பயகிருத் பய நாசனான்னு வருது. அதனால அது பயத்தை கொடுக்கணும்னு அவன் தான், எடுக்கணும்னு அவன் தான். அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்ததுனாக்க பிரச்சனையே வராது. தேங்க்யூ. ஓகே சரி நான் உத்தரம் வாங்கிக்கிறேன்.
வைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. எஸ் எஸ் பையனுக்கும் ஹரி ஓம். மச்சானுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லிருங்க பிரபுஜி எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. யா எஸ் இன்னைக்கு யாருக்கு announcement யாருன்னா பண்ணணும்? எங்க பையனுக்கும் மருமகளுக்கும் கல்யாண நாள். நவநீத கிருஷ்ணன் நிறைமதி. ஹரி போல். சோ எல்லாரோட இன்னைக்கு விசேஷத்துக்கும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாண்ட் பண்ணிக்கலாம் எல்லாரும் 3 வாட்டி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பிரபு கேட்ட கேள்விக்கும் ரேணுகா மாதாஜி கேட்ட ரிக்வெஸ்டுக்கும் கனெக்ஷன் போடுறேன். உடல் பொருள் ஆவி அப்படின்றோம், இந்த பக்கம் கிரகஸ்தா வாழ்க்கைக்கு எனக்கு பிளெஸிங் கொடுங்கன்றாங்க. நம்மளுக்கு கிரகஸ்தா பத்தி என்ன தெரியும்? நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் கல்யாணம் பண்ண தெரியும், குழந்தை பெத்துக்கு தெரியும், அதை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க தெரியும், திருப்பி அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அது ஒரு குழந்தை பெத்து அதுக்கு படிக்க வைக்க தெரியும். இந்த 3 தவிர என்ன தெரியும்? கிரகஸ்தா வாழ்க்கைன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கல்யாணம் பண்ணா 1 வருஷம் 2 வருஷத்துல ஒரு குழந்தைய பிறக்கணும், அதை 2-3 வருஷத்துல ஸ்கூல்ல சேர்க்கணும், அது நல்லா படிச்ச உடனே அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். ஓகே, சோ கிரகஸ்தா அப்ப இந்த உடல் பொருள் ஆவின்னு சொல்றோம். நம்ம என்ன கிரகஸ்தா வாழ்ந்துட்டு இருக்கோம்? கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு கிரகஸ்தா பத்தி? ஸ்ரீமத் பாகவதத்துல யுதிஷ்டர் வந்து கேட்பாரு. யுதிஷ்டரே தர்மராஜா, அவரோட அம்சத்துலதான் பிறப்பாரு. அவர் வந்து நாரதமுனி கேட்பாரு, நான் வெறும் ஒரு முட்டாள் அப்படின்னு நாரதமுனிட்டு சொல்லாரு. குரு கிட்ட எப்பவுமே நம்ம ஒரு முட்டாளா பாவிச்சுக்கணும். நான் வெறும் ஒரு முட்டாளு, நான் வந்து இந்த மாதிரி புத்தியே இல்லாம இந்த மாதிரி கிரகஸ்தத்துக்குள்ளத்துல இருந்து இந்த சம்சாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு நீங்க இருக்கீங்க, அதனால எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்காக ஒரு 10-50 ஸ்லோகத்தை வந்து நாரதமுனி வந்து கொடுப்பாரு. கிரகஸ்தானா என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரணும், அதோட உண்மை என்ன, அதோட தர்மம் என்ன, என்னெல்லாம் அதுக்குள்ளாடி நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா ஒரு நாள் நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறோம்ல, இப்ப வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சோ அந்த டைம்ல இதையும் ஒரு வாட்டி டச் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? ஓம் தத் சத் ஜாய். பட் இருந்தாலும் எனக்கு பிரபுவோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடல் பொருள் ஆவி கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்திருக்காரு இல்லையா? ஓகே, அது என்னன்னு தெரியல, பட் அந்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கிறதே ரியலி அப்ரிஷியேட்டட். ராமாயணத்துல ராமர் வந்து சொல்லுவாரு, நான் உன்னுடையவன் நீ சொன்னாவே போதும், நான் உன்னை வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம அதோட அர்த்தம் என்னன்னு தெரியலன்னா கூட, நான் உடல் பொருளாவி உனக்கு கண்ணா அப்படின்னு அந்த ஒரு நிலைக்கு வந்ததுக்கே கிருஷ்ணர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி நம்மளுக்கு அதுக்கு தேவையான புத்தியை கொடுப்பாரு. சேஷாம் சத்தத்தாம் பஜதாம் பிரீத்திபுருகம் ததாமி புத்தியோகத்தான், he will give that intelligence. பரமாத்மா வந்து ஒரு ஹார்ட்லயும் அவர் அந்த புத்தியை வந்து நமக்கு எல்லாம் கொடுப்பார். ஹரியோம் தத் சத். சாரி ரசராணி மாதாஜி, உங்க டைம் நிறைய எடுத்துட்டேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ரீகேப் போயிடலாமா? ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வனஜா மாதாஜி ரீகேப் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா வனஜா மாதாஜி. சரி மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. பகவத்கீதையில 3ஆம் அத்தியாயத்துல 27ஆம் ஸ்லோகத்தை பத்தி இருக்காங்க. கிருஷ்ணர்ல எதை சொல்றாருன்னா, நான் எந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்தானே இது நான் தான் செய்தேன்னு பெருமைப்படுறோம். ஒவ்வொருமே அதுதான் செய்யறோம். நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுலையும் ஏதாவது பிள்ளைகளுக்காக செய்யறதுக்கும் இது நான் தான் செய்தேன்னு இருக்குது. அந்த அகங்காரத்தை நம்ம மாற்றணும். அந்த அகங்காரம் நம்ம மக்களுக்கும் தொடராம அவங்கள்ட்டையும் எல்லாம் பகவானோட செயல் அப்படின்னு சொல்லணும். சரி, இதுக்கு ஒரு கதையாட்டு இரணியசிபு அவங்க இரணியரட்சன் அவங்க கதை சொன்னீங்க. அந்த கதையில வந்து வந்து எவ்வளவோ அவங்க மகன் வந்து நான் தான் பெருசுன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தும் வந்து ஹரிதான் பெருசு, ஹரி இங்கதான் இருக்காங்க, அந்த தூண்ல இருக்காரா தூண்ல இருக்காரா அப்படின்னு கேட்டு அவரு பெருமைப்படுத்துவாரு. ஆனா அதுலயும் அந்த ஹரிநாமன் தான் ஜெயிக்கும். அவ்வளவுதான் மாதாஜி சொன்னீங்க. நான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு சொல்ல முடியும் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரிபோல் மாதாஜி. நைஸ் ரீகேப் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
தர்ணிதா, விவிதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா குட் பிரபு. மார்னிங். ஹரே கிருஷ்ணா. டக் ஆயிடுச்சு பிரபு, டக்குன்னு ஸ்கிரீன் ரிப்பீட் ஆகுது. Okay. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இப்போ வாஞ்சா கல்ப சொல்லிடலாமா? இன்னைக்கு வேற எந்த ஹரே கிருஷ்ணா. அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இல்ல. ஹரே கிருஷ்ணா. பிரபு இருக்காங்களா? உள்ளேன் ஐயா. பிரபு, இந்த பிரபு கேட்ட கேள்விக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது 5.14 5.15 கரெக்டா இருக்குமான்னு சொல்லுங்க. சரிங்க மாதா. அதுல ரிலேட்டடா இருக்கு அவர் கேட்ட ஆன்சர். நீங்க அப்புறம் பண்ணுங்க. நாம இப்ப 3ஆவது சாப்டர் முடிக்கிறோம். ஸ்லோவா வந்துடலாம் மாதாஜி. We are doing daily. அது கரெக்டா இருக்கு. அதுல பதில் நம்ம வந்து கண்டிஷன் சோல் இது வந்து கிடையாதுன்னு தான் போட்டிருக்காங்க. பாத்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ வாஞ்சா கல்ப சொல்லிக்கலாமா? எஸ் மாதாஜி. வாஞ்சகல்பதருப்யாஸ்ச கிருபா சிந்துப்யேவ ச வாஞ்சகல்பதருப்யஸ்ச கிருபா சிந்துப்யேவ வைஷ்ணவேभ्यो நமோ நமः. आनंद गौरी वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. ஹரே கிருஷ்ணா. வைஷ்ணவர்கள் எல்லாம்